ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டின்சி சார்லி. இன்றைக்கான வீடியோ என்ன கேட்டிங்கன்னா, நம்ம நிற்கிற இடம் வந்து என்ன, இது வந்து ஒரு ஏசிடிபி ரூம் அண்ட் டிசிடிபி ரூம். ஏசி அண்ட் டிசி வந்து நமக்கு வந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்து இந்த இடத்துல இருந்தால் போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த பேனல். இப்போ இது நமக்கான நார்மலான பேனல். இந்த பேனலுக்குள்ளே வந்து பஸ் பார் சேம்பர் வச்சிருப்போம். அந்த பஸ் பார் வந்து சேம்பர் இதில் எழுதியிருக்காங்க பாருங்க மேலே. இந்த பஸ் பார் சேம்பர் வந்து அந்த ஒரு டாப் லேயர் ஃபுல்லாகவே பஸ் பார் சேம்பர் இருக்கும். அந்த பஸ் பார்லேருந்து நமக்கு வந்து நிறைய எம்சிபி எடுத்திருப்பாங்க. அந்த எம்சிபிலாம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக எடுத்திருப்பாங்க. எல்லா ஒரு சப்ஸ்டேஷன்லையுமே ஐசோலேட்டர், அப்புறம் வந்து பிரேக்கர் அப்படி எல்லாமே இருக்கும். எல்லா ஒரு பேனலுமே இருக்கும். சின்ன சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹீட்ரு தேவைப்படும். ஹீட்ரு அண்ட் லைட்டிங், இன்டோர் லைட்டிங் வேணும். அந்த ஹீட்ரு வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, மாய்ஸ்டர் வந்து நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு. அது வந்து நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது 220/30 பவர் ட்ரஃபோ எம்பி. இது வந்து எம்பி பாக்ஸுக்கு நம்ம வந்து சப்ளை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவுட்டோர் லைட்டிங் டிவி. இதில் வந்து சிஆர்பி பேனலுக்கான ஏசி, அப்புறம் ஆக்சிலரி ட்ரஃபோ, ஆர்டிசிசி பேனல், அப்புறம் ஹார்மோனிக் ஃபில்ட்ரு, செக்யூரிட்டி கண்ட்டு, அப்புறம் சம் பம்ப். இது வந்து போர்வெல் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட பர்பஸ்க்காண்டி இந்த சப்ஸ்டேஷனில் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஏசி லோடு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஏசி லோடு எல்லாத்துக்குமே நமக்கு ஏசி வந்து எங்கேருந்து போகணும் கேட்டிங்கன்னா இங்கேருந்து தான் போகும். ஒரு நார்மலாக ஒரு ஏசி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கும் நமக்கு இங்கேருந்து தான் ஏசி போகும். ஏன்னா இதுதான் ஏசியோட பேங்க் மாதிரி. இந்த ஏசி இப்போ இந்த ஏசிடிபி பேனலுக்கு எங்கேருந்து சப்ளை வருதுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா, கருத்து இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.